அதாவது 2026 எப்படி புது வருடங்கள் எப்படி வரப்போகுது, அவங்க ஆசைகள் கனவுகள் இந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அண்ணன் கேட்போம். வணக்கம்ண்ணே. சொல்லுங்க தம்பி. உங்கள் பேருண்ணே? என் பேர் மதியழகன் தம்பி. மதியழகன். இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கீங்களா? ஆமாம். ஆனால் 2025 மறக்க முடியாத நிகழ்வு உங்களுக்கு தான் இருக்காண்ணே? மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. அடுத்து வருகின்ற 2026 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆசைகள் கனவுகள் அந்த மாதிரி எதுவும் இருக்காண்ணே? அதுமாரி கனவுகளும் இருக்கிறத விட இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், 2026 இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணால் நல்லாயிருக்கும், இது நான் அடைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதுவும் கனவுகள் நான் கேட்குறேன். அதான் கனவுகள் என்ன, இன்னும் வருமானம் எங்களுக்கு அதிகமாக இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும். ஓகேண்ணே. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சிண்ணே. ஓகேண்ணே. 2025 எனக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. இந்த 2025 போயிட்டுருக்குது. 2026 நீடிச்சு, அதாவது இருந்தால் ஓகே. இதை விட வச்சு செய்யாமல் இருக்கணும். மாற்றம் ஒன்றும் இது வரைக்கும் 5 வருஷத்தில் ஏற்படலை. ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். நல்லது அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் பெருசாக இல்லை, கெட்டதும் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. 2026 மக்களுக்கு நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகேண்ணே. ரொம்ப மக்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். 2025 உன்னை பார்த்தது நல்லா நடந்தது. 2025 கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய மறக்க முடியல நிகழ்வு நிறைய நடந்தது. 2026 எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாலியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். இல்லை, உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் ஏதாச்சும் சொல்லலாமாண்ணே? மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அது 2026 வந்து ஒரு நல்லபடியாக ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வந்து நல்லா ரன்னிங் ஆகிடுச்சுன்னா என் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. ஆமாம், வரப்போகிற 26 நல்லதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். பெட்டராக தான் நல்லாயிருக்கும். எதிர்பார்ப்பெல்லாம் அதிகம் கிடையாது நம்மகிட்ட. ஒரு கானா சிங்கராகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஓகே. 2025 2025ன்னா என் குடும்ப கஷ்டம், எனக்கு உடம்பு முடியாமல் போனது மறக்க முடியாத விஷயம். 2026 கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறேன், அவ்வளோதான். 2026 வந்து என் பையன் ஒரு சினிமாவில் இருக்கான், அது நல்ல மாதிரியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான்னா சந்தோஷமாக இருக்கும்னு ஏற்று. 25 வந்து மறக்க முடியாத நினைவுகள்னால் நிறைய புது பர்சன்ஸு எல்லோரும் எல்லா லைஃப்லையும் மீட் பண்ணுவோம். அந்தமாரி நிறைய புது பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்கேன். 2025 மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக கோபப்பட்டு பேசினது, ஒருத்தங்கிட்ட வருத்தப்பட்டு அந்தமாரி விஷயங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஆதங்கப்பட்டு பேசுகிறது, கோவப்பட்டு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பண்ண தப்புன்னு தோணுது. அதெல்லாம் விட்டுறணும். 2026 நல்லா ஹாப்பியாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஆசைகள் கனவுகள்லாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற மட்டும் தாட் மட்டும்தான். அது பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம ஆசைப்படுறது தானே கிடைக்கும். முயற்சி செஞ்சோம்னா வெற்றி தானே கிடைக்குங்கிற மாதிரி முயற்சி கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கான உழைப்பு என்கிட்ட எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் 26 எய்ம். 2025 நல்லா தான் போச்சு இது வரலையும். ஓகேண்ணா. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 2025 புதுசாக டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்தோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி. கெட்ட விஷயங்கள்னு எதுவும் அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதே போல் 2025 காய்கறி கடை வச்சுருக்கோம், அதுவும் நல்ல சொல்லியாக தான் போயிட்டுருக்கு, இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2026 நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டே வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய லெவலில் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா. அது வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் 2026. ஆசைகள்னு பொதுவாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக போகும்போது தனி எதுக்கு நம்ம ஓவராக எக்ஸாஸ்ட் பண்ணி ஆசை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நார்மலாக போயிட்டுருக்கு, இது இப்படியே கண்டினியூ ஆனால் போதும். 2025 என் பொண்ணு பிறந்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ தான் அப்பா ஆனேன். விடுறதுன்னா என்ன விடணும், ஒன்றும் இல்லை, எல்லாத்துட்டையும் நல்லா பழகணும், கோவத்தை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். எய்ம் என்னென்ன ஒரு 2 கடை ஓப்பன் பண்ணோம், அதான் எய்ம், அவ்வளோதான்.